ஒண்ணு பீகாரி சகோதரர் தான் இங்க வேலை செய்யறாரு. கடலை மிட்டாய் செய்யறதுக்கும் நம்ம வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்கோம். இத இப்படி பேசக்கூடாது. இன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, அவங்க வந்தா டேபிள் துடைக்கிறாங்க, நாம அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் சகோதரர்கள். இங்க கூட நம்ம அண்ணாச்சிங்க சகோதரரா பாவிச்சு அவருக்கு வேலை கொடுத்து அவருக்கு என்னென்ன அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வரி குறைக்கணும்னு மட்டும் எழுதல, எங்க கிட்ட பணியாற்றவங்களுக்கு நீங்க எங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும்னு அண்ணாச்சிங்க எழுதியிருக்காங்க. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட பரந்த மனப்பான்மை. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். ஆனா வந்தாரை நிந்தனை செய்து கொண்டிருப்பதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமைச்சர்களே இப்படி பேசுறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று. இன்னொன்று, இங்க கோரிக்கையா 2 நல்ல கோரிக்கை. ஜிஎஸ்டி வரி 5% கடலை மிட்டாய்க்கு இருக்கு. அதை பேக் செஞ்சா 18% வரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்னே ஒண்ணு இங்க தெளிவுபடுத்துறேன். ஜிஎஸ்டி வரி நேரடியா மத்திய அரசு விதிப்பது கிடையாது. ஏற்கனவே இருந்த மதிப்பு கூட்டு ஏற்கனவே இருந்த வரிகள் 16 வரிகளை சேர்த்துதான் ஜிஎஸ்டி போடப்பட்டிருக்கு. நேரடியா மத்திய அரசு இந்த மாநிலத்துல உள்ள பொருட்களுக்கு நேரடி வரி விதிக்கிறது கிடையாது. இங்க உள்ள மாநில நிதி அமைச்சரோட பரிந்துரையின் பேரில் தான் இது விதிக்கப்படுகிறது. அதனால ஜிஎஸ்டின்னு உடனே மத்திய அரசு தான் அப்படின்னு நினைக்க கூடாது. ஜனநாயக முறைப்படி ஜிஎஸ்டி கவுன்சில்ல மத்திய நிதி அமைச்சர் மாநிலத்தின் நிதி அமைச்சர் இணைந்து அவர்கள்ட்ட இருந்து இந்த கோரிக்கை ஏற்று அவங்க அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனாலும் இன்றைக்கு இந்த இடத்துல முதல்ல வந்தது எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கும் கடலை மிட்டாய்க்கும் ரொம்ப தொடர்பு. ஏன்னா நாங்க அந்த பனங்காட்டுல தான் வந்தது நாங்கெல்லாம். அதனால அந்த கருப்பட்டி கடலை சேர்ந்த அந்த மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு இல்லைன்னா விலக்கு அது அளிப்பதற்கு எங்களது கோரிக்கை உங்களுக்கு நாங்க வைக்கிறோம். இல்ல எது நாங்க என்ன நீங்க சொல்றீங்களோ அதை நாங்க ஒண்ணு. ஏன்னா எதுவுமே நம்ம டோட்டலா விலகினாலும் மக்களுக்கானது கிடைக்காது இல்லையா? அதனால குறைப்பதற்கு என்னன்னு பேக்கிங்ல உள்ள 18% இருக்கு. நான் கூட ஒண்ணு கேட்டேன், ஏன்னா சாக்லேட் மாதிரி எல்லாத்துலயும் சாக்லேட் கொடுக்குறாங்க, நம்ம அப்படி பிரிச்சு அப்படி சாப்பிட்டுறோமே. அதான் தொழில் தெரிஞ்சவங்களுக்கும் தொழில் தெரியாதவங்களுக்குள்ள வித்தியாசம். நான் அண்ணாச்சிட்ட கேட்டேன், எல்லாரும் இப்படி பேப்பர்ல அப்படி பிரிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்குன்னா ஒண்ணு சொன்னாங்க, பண்ணலாம், ஆனா அது காத்து பூஞ்சுன்னா அது கொந்து போயிடும் அப்படின்னு. முறுன்னு கடலை மிட்டாய் சாப்பிடறதுதான் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்கு. அதனால அவங்க சொல்ற மாதிரி அதோட